ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆபிரகாம் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவா இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:18-21. பவுல் இங்கே ஆதியாகமம் 15:5 கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மேற்கோள் படியிட்டு காண்பிக்கிறார். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் 100 வயதில் பிள்ளை பெற்று எடுப்பது சாத்தியமில்லைதான் என்றாலும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்து நம்பிக்கையோடு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார். விசுவாசிக்கிற மனிதன் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனும் தன்னை விசுவாசிக்கின்ற மனிதனை கனம் பண்ணுகிறார் என்பதை பவுல் தெளிவாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார். இந்த உலக காரியங்களில் அநேக வல்லவர்களை நாம் பார்க்கின்றோம். விளையாட்டு, விஞ்ஞானம் போன்ற பல துறைகளில் பல வல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமோ விசுவாசத்தில் வல்லவராக இருந்தார். ஆதலால் தான் விசுவாச தகப்பனாகவும் அநேக ஜாதிகளின் தகப்பனாகவும் கர்த்தர் ஆபிரகாமை வைத்தினார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தேவனுக்கு எதிராக மனிதன் செய்யும் அடிப்படை பாவம் அது அவிசுவாசமாகும். அவிசுவாசம் நமக்கு வரவிடாமல் நாம் தடுக்க வேண்டும். அவிசுவாசம் தேவனை கனவீனப்படுத்தும். மேலும் அவிசுவாசமானது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற விடாமல் தடுத்துவிடும். ஆகவே அவிசுவாசத்தை தவிர்த்து விசுவாசத்தில் வல்லவர்களாவோம். வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.